1970களில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் ஆட்சியை வந்து பேட்டி காண்றாங்க. ஆட்சி வந்து பலதும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பாட்டை பாடி காட்டுங்க, இந்த பாட்டை. ஏன்னா எதுக்குன்னா அவங்க அதாவது பாட்டு பாட நல்ல குரல் வளம் உள்ள, சங்கீத ஞானம் தெரிந்த, நகைச்சுவை உணர்வு மிகுந்த, நாட்டியம் தெரிந்த, நாடகக்கலையும் தெரிந்த ஒரு முழுமையான ஒரு கலைஞர் ஆச்சி மனோரமா. இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய காமெடியன்ஸ் வந்து நடிக்க வருகிற நடிகைகள் அத்தனை பேர் வந்து நயன்தாரா ஆகணும், இல்லாட்டி ஹன்சிகா மோட்டுவானி ஆகணுன்ட்டு தான் வராங்க. அவங்களுக்கெல்லாம் பீரியடு கம்மி. நயன்தாரா பாவம் அவங்க சிவனேன்னு செட்டில் ஆகிட்டாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சிவனேன்னு செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான். ஆனால் வர்றவங்க எல்லாரும் அப்படி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆட்சி மாதிரி ஒரு முழுமையான கலைஞராக பரிணமிக்கணும்னா புதுசாக நடிக்க வர்றவங்க நடிகைகள் ஆட்சியோட அத்தனை படங்களையும் எடுக்க வேண்டாம். அவங்க 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தில்லானா மோகனாம்பாளை மட்டும் எடுத்து போட்டு அதை மறுபடி பார்த்தால் அவர்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்றால், இதுதான் நான் பத்திரிகைகளுக்கும் இணையதளங்களுக்கும் இங்கே இருக்கின்ற நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஒரு படத்தை எடுத்து போட்டு பார்த்தா தெரியும் ஒரு காமெடி, ஒரு டைமிங்னா என்ன, நாட்டிய திறமைனா என்ன, குணச்சித்திர நடிப்பு என்றால் என்ன, தன்னை அழகாக ஒரு கேரக்டரில் ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாவற்றையும் அந்த படத்தில் ஆட்சியின் நடிப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆச்சி மனோரமா ஒரு ரேடியோ பேட்டியில் இன்ட்யூஷனுக்காக சொல்ல வரேன். அப்போ அவங்க நீங்கள் அந்த பாட்டு பாடினீங்களே, இந்த பாட்டு பாடினீங்களே, ஒவ்வொரு பாட்டாக ஆட்சியை பாட வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ மியூசிக்கு உங்களுக்கு யாரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஆச்சி மனோரமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, நான் எல்லாருடைய மியூசிக்கும் கேட்டிருக்கேன், புதுசாக ஒரு தம்பி மியூசிக் போடுது, அந்த பாட்டு அந்த மியூசிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாட்டை கேட்ட உடனே திரும்ப நான் அதை வந்து ஹம் பண்ணி பார்த்தேன். உடனே அவங்க வந்து என்ன ஹம் பண்ணி பார்த்தீங்க, அதை எங்களுக்கும் பாடி காட்டுங்கன்னு ரேடியோவில் கேட்டோம். அந்த பாட்டையும் அவங்க பாடி காட்டினாங்க. அந்த பாட்டு அன்னைக்கிளி உன்னை தேடுது, அந்த இசையமைப்பாளர் இளையராஜா. அது முதல்ல அவங்க தான் சொன்னாங்க, இந்த தம்பி பெரிய இசையமைப்பாளராக வரப்போகுது அப்படின்னு சொன்னது ஆச்சி மனோரமா தான். அதனால் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், அதையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆச்சி மனோரமா பேரில் ஒரு லேடி காமெடியனாக இருக்கட்டும், ஒரு ஜென் காமெடியனாக இருக்கட்டும், வருஷம் ஆச்சி மனோரமா பேரில் ஒரு விருது நிறுவி அதை அவங்களுக்கு கொடுக்கணும். மனோரமா ஆட்சியின் பெயரால் கொடுக்கப்படுகின்ற விருதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு, ஒரு கௌரவம் உண்டு, ஒரு மரியாதையும் உண்டு. உலக அளவில் உலகத்தில் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் இத்தனை படங்கள் தொடர்ந்தியாக ஒரு கன்சிஸ்டன்சியோட இத்தனை வித்தியாசமான கேரக்டர்கள் பண்ண ஆர்டிஸ்ட் கிடையாது. காமெடி பண்ணால் காமெடியே பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷன் பண்ணால் ஆக்ஷனே பண்ணியிருப்பாங்க, ஹீரோயின் பண்ணால் ஹீரோயினே பண்ணியிருப்பாங்க. அனைத்தும் செய்த ஒரே நடிகை ஆச்சி மனோரமா அவர்கள் தான்.